ஆமென். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு புதிய நாளை காணும்படி அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராகும் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தெய்வம் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஆமென். நம்ம செய்து பாடலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சேர்ந்து சொல்லாமா? எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமி படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமி படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தாந்திடினும் நிலை மாறி புவி அகன்றினும், மலைகள் பெயர்ந்தாந்திடினும் நிலை மாறி மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. ஓ மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். செய்து சொல்லாமாம்? எஸ். வானமும் பூமி படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. நல்ல சத்தத்தை உயர்த்தி, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் என் கண்கள் ஏறெடுப்பே. எஸ், எண்ணுக்கடங்காத நன்மைகளால் அவர் திருப்தியாக்குற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீத பகுதியை நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்க வேண்டியதான சங்கீத பகுதி சங்கீதம் 49வது சங்கீதத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டும். இந்த 49வது சங்கீதத்தில் சில காரியத்தை நீங்கள் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் 49. இந்த சங்கீதத்தில் 20 வசனங்கள் உண்டு, நம்ம வாசிக்கலாம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழியை சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தினால் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ள தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து
அஞ்ஞானிகள் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் புரிந்தவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்களை சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்த்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்கள் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா 49 நம்ம வாசித்தோம். ஸோ இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான சங்கீதமாக இருக்கிறது. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதம் செல்வத்தின் வரம்புகளை அறிவித்து கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கான ஞானத்தையும் வலியுறுத்தி காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது ஒரு செல்வநந்தனா, ஒரு ஐஸ்வர்யனாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், உலக மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க, அவருடைய எப்படி எண்ணுகிறார்கள் சொல்லிட்டு அந்த எண்ணத்தை குறித்தும் எப்படி நம்ம இருக்கக்கூடாது, எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. செல்வம் பயனற்ற தன்மையை பேசுகிறது. செல்வத்தின் பயனற்ற ஒரு தன்மையை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. நமக்கு செல்வத்தை காட்டு செல்வம் அப்படின்னா ஐஸ்வர்யம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அது ஞானம் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் போது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் மீதில் தான் நம்ம ஐஸ்வர்யத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு தெரியப்படுது. ஸோ இன்றைக்கி பொதுவாக நம்ம ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பணம், காரு, பைக்கு, ஸோ வீடு, நிலங்கள் இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறது. நம்ம வசனம் அழகாக இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தின் மீது இருக்குன்னு சொன்னால் இவை எல்லாம் நம்மை தேடி வருகிறதா இருக்குது. நம்ம ஒரு கிறிஸ்தவராக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செல்வத்தை பின்னாடி நம்ம ஓடாமல் அவருடைய ராஜ்யத்தை நேராக தேவனை நீங்கள் பிரியப்படுத்தும் போது, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அவர் நம்மை எல்லா சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை செல்வத்தின் மீது இல்லாமல் அந்த செல்வத்தை தருகிற ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் மீது இருக்கணும். ஆமே. ஸோ நம்முடைய பார்வையானது, நம்முடைய நம்பிக்கையானது ஐஸ்வர்யத்தின் மீது அல்ல, நம்முடைய நம்பிக்கை அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் மீது இருக்கு. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ரட்சிப்பை தருகிறது, அவர் நம்மை தப்பு வைக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இந்த சங்கீதம் ஒரு வசனம் அழகாக இருக்கு பாருங்களேன். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்க, அதாவது நம்மை பாதுகாக்கிற தேவன் எல்லா தீமைக்கும் அவர் நம்மை பாதுகாக்க. தாவீது ஒரு இடத்துல அழகாக சொல்லி சங்கீதம் பாருங்கள். தாவீது 23 அந்த சங்கீதத்தில் பாருங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட வருகிறேன், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். ஆமாம், அவருடைய கோல், அவருடைய தடி நம்மை தேற்றுகிறது. நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நிலையானது நமக்கு ஒன்றுனா அவருடைய சமூகம்தான். தேவனுடைய சமூகம் நமக்கு நிலையானது. அவருடைய சமூகத்தை நம்ம போகும்போது ஆசீர்வாதம் நமக்கு பெருகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வார்த்தையின்படி நம்முடைய நோக்கம், நம்ம தேடுறது செல்வத்தின் பின்னாடி அல்ல. நம்ம அந்த செல்வத்தை தருகிற தேவனை நம்ம சார்ந்திருக்கும் போது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எசப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, அப்பா அம்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் கூட எங்களோடு நீங்கள் அப்பா இந்த சங்கீதங்கள் தொடர்ந்து நாம் பார்க்குறோம். இதன் மூலம் தேவன் எங்களோடு எசப்பா நீங்கள் பேசுகிறதுக்கு நன்றி. எசப்பா இந்த சங்கீதத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பண ஆசை இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா அப்பா நீர் எங்களை கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். அப்பா நீர் நன்மைகளை தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளை பாதுகாக்கட்டும். தேவ தயவு எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைக்கும்
ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலை கொள்ளுங்க. தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. எங்கள் ஊருடைய குடும்பங்களை நீங்கள் மறைச்சு கொள்ளுங்க. தெய்வ பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். நாம் இணைந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.